பெரும்பான்மையான தொழிற்சங்கங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டால் பாதுகாக்கப்படும் சொன்னாங்க. ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. சாங்ஷன் போஸ்ட், ஒர்க்லோட் போஸ்ட் 4000 போஸ்ட காலி செய்தது மின்சார வாரியம். எந்த காலத்திலும் வர்க்க பார்வையோடு செயல்படுகின்ற சிஇடி சங்கம் ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு ஏற்றுக்கொள்ளாது. கார்பஸ் ஃபண்ட் உருவாக்கப்பட்டா அதுல தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்களா? அதுல மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்களா? பராமரிப்புல இருப்பாங்களா? சட்ட பாதுகாப்பு இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரீடிப்ளாய்மெண்ட் அபாலிஷன் தான் 2020 கொரோனா காலத்துக்கு போட்டோம். அன்றில் இருந்து இன்று வரையில் கிட்டத்தட்ட 7000 பதவிகளுக்கு மேல அபாலிஷிங் இருக்கு. அபாலிஷிங், டிஸ்கண்டினியூ, ரீடிப்ளாய்மெண்ட், இந்த 3 கேட்டகரியில இருக்கு. BP2 பத்தி என்ன சொன்னாங்க? இன்ஜினியர்ஸ் யூனியன், இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், நிறைய சங்கங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, BP2 என்ற ஒரு உத்தரவு நமக்கு தலைக்கு கீழே தொங்கிக்கொண்டிருக்கு, தலைக்கு மேல. அது இல்லாமல் அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் G1 ஒப்பந்தத்துல கைது போட்டா எல்லாம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு நாம் அதற்காக டிராக் ஆன் பண்ணி வந்தோம். சூழல் நமக்கு சாதகமாக இல்லை என்று டிராக் ஆன் பண்ணி வந்தோம். ஒரு ஸ்டேஜ்ல 22/2/2018 முன்னாடி, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பழைய சேர்மன் சரி ஒப்பந்தம் போட்டலாம்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணோம். அப்ப கூட நமக்கு பல்வேறு விஷயம் யோசிச்சோம். ஆனா பெரும்பான்மையான தொழிற்சங்கங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டால் பாதுகாக்கப்படும் சொன்னாங்க. ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஆனா ஒப்பந்தம் கையெழுத்தாட்டு வரை இன்னைக்கு தேதி வரையில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துல 10 மாதத்துல 4000 போஸ்ட் காலிக்கு. சாங்ஷன் போஸ்ட், ஒர்க்லோட் போஸ்ட் 4000 போஸ்ட காலி செய்தது மின்சார வாரியம். அவங்க என்ன சொல்றாங்க? BP2 ஒழிச்சலாம் நம்ம. BP2 நிர்வாக உத்தரவு. அந்த நிர்வாக உத்தரவை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போராடி தான் கேன்சல் பண்ணிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் போட்ட BP2 ஒரு 3-4 அம்சங்கள் ரோல் பேக் பண்ணோம், மேஜரா பண்ண முடியல. ஆனா இப்ப BP2 மோசமான விஷயம்னா, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது மூலமாக தொழிற்சங்கங்கள் சரணாகதி அடைந்துவிட்டது. மேஜர் விஷயம் ஒர்க் என்ன பண்ணாங்க? 16/5/2023 ரைட்ஸ் இன்கம் மேன் பவர் என்ற அந்த சரத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கிற ஒப்பந்தத்தை கைது போட்டாங்க. ரைட்ஸ் இன்கம் மேன் பவர் என்ன? ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு எந்த தொழிற்சங்கமும் அது ஒத்துக்குமா? நல்லா தெரியுங்க, சிஇடி சங்கம் ஏற்காதுங்க. எந்த காலத்திலும் வர்க்க பார்வையோடு செயல்படுகின்ற சிஇடி சங்கம் ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு ஏற்றுக்கொள்ளாதுங்க. நீ கொடுக்குற 1000 ரூபாய் 500 ரூபாய் குறைச்சு கொஞ்சம் வாங்கிக்கணும். ஆனா ஆட்குறைப்பு நடவடிக்கை ஏற்க மாட்டோம். ஆட்குறைப்பு நடவடிக்கை ஏற்றுக்கொண்ட கைது போட்ட தொழிற்சங்கங்கள் இப்ப சொல்றாங்களா, 30,000 போஸ்ட் போச்சு, 5000 போஸ்ட் போச்சு, போஸ்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு என்று சொல்லி ஒரு தொழிற்சங்கம் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதி அரசர் என்ன சொன்னாரு? ஒப்பந்தத்தில் கைது போட்டில்ல, பச்சு பார்த்தல கைது போட்ட, ஒப்பந்தத்தில் கைது போட்ட பிறகு நீ எப்படி வழக்கு கொடுப்ப? கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஒப்பந்தத்தில் கைது போட்டு நீதிமன்றத்தில் நிவாரணம் கேட்க முடியுமா? நான் ஒப்பந்தத்தில் கைது போடல, நீதிமன்றத்தில் நிவாரணம் கேட்க கூட ஃபைட் அடிக்க முடியும். இந்த 12/2/24 ஒப்பந்தம் கூட என்ன விஷயம்? அது சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள், கேஷ் ஃப்ளோ, அன்கண்டிஷனல் கேரண்டி கொடுக்காத பல விஷயங்கள் இல்லையா? இதுல நீ மொத்தமா கைது போட்டுட்டு நீதிமன்றத்தை எப்படி போக முடியும்? நீங்க அரசாங்கத்தை எப்படி நாளைக்கு எதிர்காலத்தை கேட்க முடியும்? தனியார் துறைக்கு போகக்கூடாது என்று நாம் சொல்றோம். தனியார் துறைக்கு போகாது என்று ஒப்பந்த சட்டத்துல இல்ல, கண்ணமுடியும் கைது போட்டாச்சு. இதை எப்படி எதிர்கொள்வது? இப்போ ஒரு சில தொழிற்சிகள் சொல்றாங்க, நமது பிரச்சாரத்தின் அடிப்படையில் அங்கொன்று இங்கொன்றுமாக பல தோழர்கள் அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இவ்வளவு ஆபத்து இருக்குதாம, இவ்வளவு ஆபத்து இருக்கு, நீ எப்படி ஒப்பந்த கைது போட்டீங்க என்று கேட்டதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா, திரும்ப நம்ம கிட்ட வந்து ஜேஏசி நீங்க தலைமை தாங்குங்க, போடப்பட்ட ஒப்பந்தத்துல மாற்றத்தை ஏற்படுத்துங்க, விடக்கூடாது. கண்ணை மூடின்னு பச்சோ படிக்காமலோ ஒப்பந்தத்தை கைது போடுவாங்களா? கைது போட்டு 10 மாசம் கழிச்சு ஆபத்துன்னு தெரியுமா? ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகு இப்ப மாற்றத்தை ஏற்படுத்துறங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணலாங்க என்று சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு? மின்சார வாரியம் மிகப்பெரிய ஜாம்பவான் இருந்த தொழிற்சங்கம் இருக்குங்க. ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஜாம்பவான், எஜுகேஷன் நம்பர் 1 ஜாம்பவான் அவர். அதே மாதிரி ஏஇசில அங்கப்பட் ஜாம்பவான், அதே மாதிரி சிங்காரத்ரி சபை அவரும் ஜாம்பவான், நம்ம சங்கத்தில் டிஜே எஸ்பிஆர். அந்த பாரம்பரியத்தை நம்ம தொடரும். ஆனா அவர்கள் அந்த பாரம்பரியத்தை தொடர்பை விட்டுட்டாங்க. யாருக்காக விட்டு கொடுத்தார்கள்? தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படாமலேயே, மின்சார வாரியத்தை பாதுகாக்கப்படாமலேயே இந்த ஒப்பந்தத்தை கைது போட்டாங்கன்னா அப்ப அவர்களுடைய நிலை என்ன? நம்ம தொழிலாளர் புரிஞ்சுக்கல. நம்ம தொழிலாளி அதை பற்றி தொழிலாளர்களுக்கு மற்ற தொழிலாளர்களுக்கு பேசணும், பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடர்ந்து சீட்டு சங்கம் மீட்டெடுப்பதற்கு போராடும். அப்படிப்பட்ட போராட்டத்தின் ஒரு வழிதான் கீழ்மட்டத்தில் தொழிலாளிகளை திரட்டுவது, தொழிலாளிகளுக்கு புரிய வைப்பது என்ற வகையில் இந்த பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. கார்பஸ் ஃபண்ட் மின்சார சட்டம் 2003 அதை ஒட்டிதான் பல்வேறு விஷயம் நடக்குது. மின்சார சட்டம் 2003 என்ன சொல்றாங்க?
ஓய்வூதிய பயன்களை கொடுப்பதற்கு கார்பஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணுங்க, கார்பஸ் ஃபண்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க. மின்சார வாரியமா கார்பஸ் ஃபண்டுக்கு வைக்கிற ஒரு 4-5 ஆண்டுல கார்பஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணாங்க. ஒரு 2000 கோடி அதை சேர்ந்தது. ஒரு மார்ச் ஏப்ரல் மாதத்துல அந்த 2000 கோடி மின்சாரத்தை வாங்குவதற்காக செலவு பண்றாங்க, நிர்வாக செலவுகளுக்கு செலவு பண்றாங்க. போச்சு, அரசாங்கம் தான் போட்டுச்சு, அரசாங்கம் எடுத்து செலவு பண்ணிச்சு. நம்ம கேட்க முடியுமா? அப்ப கார்பஸ் ஃபண்ட் என்பது தற்காலிகமானது, அது நிரந்தர தீர்வு கிடையாது. கார்பஸ் ஃபண்ட் உருவாக்கப்பட்டா அதுல தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்களா? அதுல மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்களா? பராமரிப்புல அதுல இருப்பாங்களா? சட்ட பாதுகாப்பு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்ப கார்பஸ் ஃபண்ட் என்பது அது ஒரு ஏமாற்று வேலை. அந்த கார்பஸ் ஃபண்ட் இருந்தாலும் கூட அதில் கூட அரசாங்கத்தினுடைய கேரண்டி இருந்தது. கேரளால சமீபத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக என்ன நடந்துச்சு? சம்பளம் கொடுத்தாங்க, கார்பஸ் ஃபண்ட்ல இருந்து சம்பளத்தை கொடுத்தாங்க. கார்பஸ் ஃபண்ட் காலி ஆயிடுச்சு, சம்பளம் கொடுக்கல. 1ஆம் தேதி சம்பளம் போடல, ஓய்வூதியர்களுக்கு சம்பளம் போடல, ஓய்வூதியம் கொடுக்கல. ஓய்வூதியர்கள் என்ன பண்ணாங்க? 5ஆம் தேதி 6ஆம் தேதி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்த இந்த பீரியட்ல சொல்றேன். அப்ப என்ன பண்ணாரு அரசாங்கம்? சரி, கேரள அரசினுடைய கஜானாவில இருந்து ஓய்வூதியத்தை பணத்தை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? கேரள அரசு அந்த ஒப்பந்தத்தில் கைக்கு போட்டிருக்கு, என்னது, கார்பஸ் ஃபண்டில் பணம் இல்லை என்றாலோ, அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்கினாலோ ஓய்வூதியர்களுக்கு நாங்க ஓய்வூதியம் கொடுக்கும், அரசாங்கம் கொடுக்கும் என்று அந்த ஒப்பந்தத்தை கைக்கு போட்டிருக்கு. ஏன் தமிழக அரசு போடல? ஏன் 12/2/2020 ஒப்பந்தத்தில் அது வரல என்ற கேள்வி நம்ம கேட்கணும்ல. மற்ற தொழிற்சங்கங்கள் கேட்கணும்ல, ஏன் கேட்கல? கேட்கவில்லை என்பதனாலும் சரி, அந்த சரத்து இதுல இல்லை என்பதனாலும் நம்ம அந்த ஒப்பந்தத்துல கைக்கு போறோம். சரிங்க. இன்னொரு சொல்றாரு அரசு, அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது? சக்சஸர் என்டிட்டி ஓய்வூதிய பெண்களோ டிஏவோ தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களை சப்போஸ் கொடுக்கல, காலதாமதம் பண்ணுது, 1 மாசம் தள்ளுது, 2 மாசம் தள்ளுது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதுன்னா நாம் நீதிமன்றத்தில் முறையிட முடியாது. நம்ம கோர்ட் டிஸ்பியூட் நம்ம பண்ணிக்க முடியாது, ஒப்பந்தத்தில் கைப்பட்டார். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி டிஸ்பியூட் வருகின்ற பொழுது அரசாங்கத்துக்கு போய் சொன்னா அரசாங்கம் என்ன சொல்லணும்? ஏன்பா அவங்க கேட்கறாங்க கொடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க. கேட்கறாங்கல்ல, கொடுத்துருங்க. அவங்க கொடுக்க வேண்டிய வட்டியை தானே, அவங்க கொடுக்க வேண்டிய ஊதியம் தானே, அவங்க கொடுக்க வேண்டிய ஓய்வூதியம் தானே, கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. திரும்பவும் கொடுக்கலன்னா திரும்பவும் கொடுத்தான் சொல்லுவாங்க. தனியாக பிரிக்கப்பட்ட கம்பெனி கொடுக்கலன்னா அரசாங்கம் நான் கொடுப்பேங்க, எனது அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள், மின்சார வாரிய ஊழியருங்க, நான் கொடுப்பேன் என்று இந்த ஒப்பந்தத்தில் இல்ல. கேரளா போட்ட ஒப்பந்தத்தில் இருக்கு, டெல்லி போட்ட ஒப்பந்தத்தில் இருக்கு, பஞ்சாப் போட்ட ஒப்பந்தத்தில் இருக்கு, கர்நாடகா ஆந்திரா போட்ட ஒப்பந்தத்தில் இருக்கு. அந்த ஒப்பந்தத்திலாம் இருக்குது, இதுல இல்லையே என்று எந்த தொழிற்சங்கமும் கேட்கல. அதான் நம்ம கேட்போம், எந்த ஒப்பந்தத்தை கைது போடுறோம். நம்ம கேட்டதை புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, இவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு ஒப்பந்தத்தில் எப்படி ஜாம்பவான் தொழிற்சங்கங்கள் பெரிய பெரிய தொழிற்சங்கம் கைது போட்டாங்க? இந்த ஆபத்து அவர்களுக்கு தெரியாதா என்று நீங்கள் பேசணும். வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அவர்களை பார்த்து கேட்கணும். வராத தொழிலாளிகளுக்கு வந்த தொழிலாளிகள் சொல்லணும். போஸ்ட் அபாலிஷ் ஆச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன 4000 போஸ்ட் அபாலிஷ் ஆச்சுன்னு சொன்னேன். ஆக்சுவலா 2020ஆம் ஆண்டு BP 22 நினைக்கிறேன், ஒரே ஸ்டோக்ல 160 ஏஇ ஏடி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிவுகள் என்று சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. முதல் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரீடிப்ளாய்மெண்ட் அபாலிஷன் தான் 2020 கொரோனா காலத்துக்கு போட்டாங்க. அன்றில் இருந்து இன்று வரையில் கிட்டத்தட்ட 7000 பதவிகளுக்கு மேல அபாலிஷிங் இருக்கு. அபாலிஷிங், டிஸ்கண்டினியூ, ரீடிப்ளாய்மெண்ட், இந்த 3 கேட்டகரிகளா இருக்கு. ஒப்பந்தம் கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை காலிங்க, எந்த தொழிற்சங்கமும் கேட்கல. கண்ணை மூடிக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது என்பது அவர்களுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனா உண்மையான பெருமை என்ன? தொழிலாளிகளை பாதுகாக்கிறது உண்மையான பெருமை. நிறுவனத்தை பாதுகாப்பது உண்மையான பெருமை. தொழிலாளியும் பாதுகாக்காம நிறுவனத்தையும் பாதுகாக்காம அப்புறம் எங்க ஒப்பந்தம் என்ற ஒரு கேள்வி எழுதில்ல. நாளைக்கு தனியாருக்கு போகுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்தாலும் தனியாருக்கு போட்டது கூட கைது போடுவாங்க. தனியாருக்கு போக போகுதுன்னு டேரக்டா எந்த அரசாங்கமாவது சொல்லுமா? பிஜேபி சொல்லுங்க, நான் முதலாளிக்கு தான் ஆதரிப்பேன், தொழிலாளி ஆதரிக்க மாட்டேன், அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அவர்கள் செய்வது என்ன? நமக்கு சந்தேகத்தை கிளப்புறதுல, சந்தேகத்தை கிளப்பது மட்டுமல்ல, பெரிய ஆபத்து இருக்கிற எந்த ஆரம்பத்திலே என்ன சொன்னேன். சண்டிகர் 31/12க்கு முன்பாக தனியார் கைக்கு போக போகிறது. அதை எதிர்த்து அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை NCCO என்ற தேசிய மேடைகளில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக கால் விரைவில் வருகிறது. அது நம்ம கலந்துக்கணும். இதாங்க இந்த 4-5 விஷயம் சொல்றாங்க. இதனால்தான் நம்ம ஒப்பந்தத்தில் ஏற்படும். தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒப்பந்தம் இது. மின்சார வாரியம் பொதுத்துறையாக நீடிக்குமா என்ற ஐயத்தை ஏற்படுத்துகின்ற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் ஈடேறினால் இன்னும் 2 ஆண்டுகள் கழிச்சு 3 ஆண்டுகள் கழிச்சு ஓய்வூதியர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து இருக்கு? இப்ப 1,07,000 பேர் ஓய்வூதியர் இருக்காங்க. குடும்ப ஓய்வூதியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறவங்க 1,07,000 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு 20,000 பேர் கிட்ட இருப்பாங்க பழைய ஓய்வூதியத்தில் என்ன ரிட்டையர் ஆகாத இருக்கிறாங்க. 1,27,000 1,30,000 பேருக்கான
அந்த ஓய்வூதியத்தை தமிழக அரசு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன கார்பஸ் ஃபண்டுக்கே போனா கூட 60,000 கோடி வங்கியில் வந்து டெபாசிட் 60,000 கோடி போடுவாங்களா? போட முடியுமா? ஏற்கனவே 1,64,000 கோடி நட்டத்தில் இயங்குவதாக மின்சார வாரியம் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. அப்ப 60,000 கோடியும் போட முடியாது. பென்ஷன் எண்ணிக்கை 2034 பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதற்கிடையில மத்திய அரசு யூபிஎஸ் என்ற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. தமிழகத்தில் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமும் கிடையாது. 2004க்கு 3க்கு பணியில் இணைந்தவர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் கிடையாது. சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்ற அந்த ஸ்கீம்ல பணத்தை அப்படியே வங்கி வைத்திருந்து இந்த அரசாங்க கையில் வச்சிருந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரிட்டையர்ட் ஆனா வட்டி போட்டு கொடுப்பாங்க, செத்து போட்டா வட்டி போட்டு கொடுப்பாங்க. இதானே 20 ஆண்டுகளாக பல லட்சம் அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. ஒரு சல்லி நயா பைசா அதாவது பணம் ஓய்வூதிய பயணிகள் இல்லாம அவர்கள் போயிருக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசு என்ன சொல்லணும்? இதுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்ட மற்ற தொழிற்சங்கங்கள் என்ன சொல்ல போறாங்க என்று நாம் கேள்வி கேட்கணும்ல. அது மட்டுமில்ல தோழர்களே, மின்சார வாரியம் என்று ஒன்று இருந்தால்தான் மின்சார வாரியத்தினுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் ஊழியர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு கேங்மன் ஊழியர்கள் ஒரு 10,000 பேர் 9,610 உள்ளது இருக்கிறார். பழைய பென்ஷன் திட்டம் தொடர்ந்தாதான், அந்த பழைய பென்ஷன் நீட்டிப்பு செய்தால்தான் கேங்மன் பணியாளர்களுக்கோ இல்ல 1/4/2003க்கு பிறகு பணியில் இணைந்த அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை நீட்டிக்கணும் என்று நம்ம கேட்க முடியும். ஏற்கனவே இருக்கிறதே இல்லை என்று முடிவாயிட்டா புதுசா வந்த ஊழியர்கள் எப்படி கிடைக்கும்? இப்போ மாநில அரசின் கையில் இருந்து 74,000 கோடி ரூபாய் பணத்தை வச்சிருக்காங்க சிபிஎஸ் திட்டத்துல. 37,000 கோடி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், 37,000 கோடி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அது அரசின் கான்ட்ரிபியூஷன். அந்த பணத்தை ஓய்வூதியமாக கொடுக்கல, தொழிலாளிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்ப கேட்கணும் நிலைமை என்ன? ஏஐ படிச்சுட்டு இல்ல டிப்ளமோ படிச்சுட்டு பி படிச்சுட்டு வந்த நிலைமை என்ன? 1/4/2003க்கு பிறகு சொல்றேன். 1/4/2003க்கு பிறகு பணியில் இணைந்தவர்கள் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் இருப்பாங்க. மேல இருப்பாங்க 35,000 பேர் இருப்பாங்க. ஏன்னா மசூரா வந்தவர்கள் 25,000 பேர், கேங்மன் 9,611 பேர், டிப்ளமோ ஏஐ அந்த கேட்டகரியில ஒரு 4,000 பேர் இருந்திருப்பாங்க. ஐடி படிச்சவர்கள் ஒரு 6,000 பேர் இருந்திருப்பாங்க. இந்த கணக்கு இதெல்லாம் பழைய பெண்கள் திட்டத்தில சேராதவங்க. இவர்களுடைய நிலைமை என்ன? இவர்கள் அரசு ஊழியராக தொடர்வார்களா? கேள்வி தானே. சண்டிகர் மின்சார வாரியம் யூனியன் டெரிட்டரி மத்திய அரசு கண்ட்ரோல். மத்திய அரசு அந்த மத்திய அரசின் தொழிலாளிகளாக அவங்க இருக்காங்க. யார? சண்டிகர் மின்சார வாரியத்தின் தொழிலாளர்கள், மாநில அரசு ஊழியர்கள் இல்லையா? பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி மத்திய அரசு ஊழியர். மத்திய அரசுடைய சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க. என்ன தகவல் வருதா? மத்திய அரசு ஊழியர்கள் வாங்கின சம்பளத்தை பெற்றுக் கொண்டு அதுல இருந்து ஒரு 5,000 பேர் வேலை செய்றாங்க அரப்பா. இந்த 5,000 பேரும் தனியார் துறை ஊழியர்களாக மாறுவாங்க. ஒரே நாள்ல மத்திய அரசு ஊழியர் தனியார் துறை ஊழியராக மாறுகின்ற அபாயம் இருக்குல்ல. இது யாரும் நினைச்சு பார்க்க முடியுமா சொல்லுங்க? 1ஆம் தேதி நல்ல சம்பளம், அரசு சம்பளம், பென்ஷன், அந்த ஊழியருக்கு பென்ஷன் இருக்கு, மத்திய அரசுக்கு ஓபிஎஸ் பென்ஷன் இருக்கு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. தனியார் துறை என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பென்ஷன் என்ன, அங்க வாங்கின சம்பளத்துக்கு என்ன கேரண்டி இருக்கு? போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேலைக்கே கேரண்டி கிடையாது. வேலைக்கே கேரண்டி இல்லாத பென்ஷன் எங்க கிடைக்கும்? அதனாலதான் அவர்கள் குடும்பத்தோடு கீழே இறங்கி, குடும்பத்தோடு குழந்தை குட்டி மாமன் மச்சான் எல்லாரும் சேர்ந்து சாலையில் இருந்து ரோட்ல இருந்து போராடுறாங்க. ஜம்மன் பேச்சு அதோட மோசம், கட்டும் குளிரில் போராட்டம் 2 மாசம் முன்னாடி. இப்ப வந்திருக்க தோழத்தை புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, மின்சார வாரியம் என்பது மெல்ல மெல்ல, தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது மெல்ல மெல்ல தனியார் துறை நோக்கி செல்கிறது. ஏற்கனவே 110 kVSS 230 kVSS 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு குத்தகை டெண்டர் கான்ட்ராக்ட் அப்படின்னா அது ஒரு தனியார் மயம். இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கு, சென்ட்ரல் கிரிட்டோடு இணைக்கப்பட்ட அனைத்து துணை மின் நிலையங்களும் ஞாபகம், சென்ட்ரல் கிரிட்டோடு இணைக்கப்பட்ட 630 kVA 430 kVA அந்த சென்ட்ரல் கிரிட் இணைக்க அனைத்து துணை மின் நிலையங்களையும் நீங்க தனியாருக்கு கொடுத்துடணும், அரசாங்கம் வச்சு கூடாதுன்னு மத்திய அரசினுடைய எனர்ஜி துறையிலிருந்து, எரிசக்தி துறையிலிருந்து உத்தரவு வந்தாச்சு. என்ன பண்ண? திரும்ப எனக்கு கேங்மன் டிரான்ஸ்பர் கொடுங்க, கேங்மன் கலவர வாங்கி கொடுங்க, கேங்மன் 6% வாங்கி கொடுங்க, அந்த கோரிக்கை முன்னாடி வைங்க, மற்ற கோரிக்கை பின்னாடி வைங்க சொல்லுவீங்களா? எந்த கோரிக்கை முன்னாடி இருக்கணும்? மின்சார வாரியம் தன் பொதுத்துறையாக நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் முன்னாடி இருக்கணும். எனது நிறுவனத்தை பாதுகாத்தாலும், எனது வீட்டை பாதுகாத்தாலும், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்ப உறுப்பினரை பாதுகாக்க முடியும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதுக்காக உங்களுடைய கோரிக்கை தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆபத்து நிறுவனத்துக்கே வந்தாச்சு, நிறுவனத்தை காப்பாற்றணும், அப்பதான் நம்ம கோரிக்கையை காப்பாற்ற முடியும். நிறுவனத்தை காப்பாற்றணும், அப்பதான் நமது பென்ஷனை காப்பாற்ற முடியும்.
இந்த கோட்டத்தில் இருக்கிற அனைத்து மைய பகுதியும் நுழைவார் கூட்டங்கள் மூலமாக நீங்கள் பேச வேண்டும். தவறு செய்த தொழிற்சங்கங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். துரோக ஒப்பந்தம் என்று சீட்டு சொல்கிறார்கள், நீங்க கைது போட்டீங்களே, இது சரியா நியாயமா என்று மீண்டும் மீண்டும் அவர்களை பார்த்து நீங்கள் கேட்கும். அப்படி நீங்க கேட்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் வரும், மீண்டும் தொழிலாளியை காவு கொடுப்பார்கள், மீண்டும் ஒரு துரோக ஒப்பந்தம் ஏற்படுத்துவாங்க. அந்த ஒப்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது மின்சார வாரியம் காணாமல் போயிடும். மின்சார வாரியம் சண்டிகர் மாதிரி தனியாருக்கு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் 300 மத்திய சீட்டு சங்கம் கும்முடிப்பூட்டி துவங்கி கன்னியாகுமரி வரை அனைத்து தொழிலாளர்களும் நேரில் சந்தித்து பார்த்து பேசுகின்ற ஏற்பாட்டை செய்கிறது. அதில் குறிப்பாக கேங்மேன் பணியாளர்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் உன்னிப்பாக கூர்மையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனால் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு கேங்மேன் தொழிலாளிகள் தான், அவர்களுக்கு தான் மின்சார வாரியத்தில் இன்னும் 30 ஆண்டுகள் சர்வீஸ் குறைந்தபட்சமா சொல்றோம். அந்த 30 ஆண்டுகள் சர்வீஸ் நீங்க பொதுத்துறையாகவே கழிக்கணும்னு சொன்னா இப்ப பொதுத்துறையா இருக்கு. சண்டிகர் மாதிரி மத்திய அரசு ஊழியர் தனியார் துறை ஊழியராக மாறுவார் என்று சொன்னார். மின்சார வாரியம் மாநில அரசு ஊழியர் தனியார் துறை ஊழியராக நீங்க கேங்மேன்ல மாறுன்னு சொன்னா உங்களோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. ஆக ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு வந்திருக்கிற கேங்மேன் பணியாளர் கூட சீட்டு சங்கத்தோடு இணக்கமாக நெருக்கமாக போராட்டத்தில் கலந்து கொண்டு நமது நிறுவனத்தை பாதுகாக்கின்ற வேலையை முதல் கடமையாக செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நமது கோரிக்கை எல்லாம். அந்த வகையில் இந்த பேரவையில் நான் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒப்பந்தத்தை நாம் ஏன் போடவில்லை என்பதற்கான சரியான காரணத்தை நாம் சொல்லியிருக்கிறேன். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தொழிலாளிகளுக்கு இந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய தவறை இழைத்த வரலாற்று பிழையை ஏற்படுத்திய தொழிற்சங்கங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். வராத ஊழியர்களுக்கு நமது ஊழியரை வேறு ஊழியரை யாராக இருந்தாலும் அவர்கள் நேரில் சந்தித்து நுழைவார் கூட்டங்கள் மூலமாக விலக்கி பேச வேண்டும் என்பதை இந்த பேரவையின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி.